வணக்கம். இன்றைய முக்கிய கொள்ள வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்த பின்பு அனுமதிக்கப்பட்டனர். நான்காவது முறையாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்பு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள், காவலர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்த பின்பே பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்டனர். நான்காவது முறையாக பதவியேற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி சட்டசபையில் முதல் 3 திட்டங்களுக்கான முதல் கையெழுத்திட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களும், பாஜக 6 இடங்களும் பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. நான்காவது முறையாக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆளுநர் மாளிகையில் பதவியேற்ற பின்னர் சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி நிலுவையில் உள்ள 2 மாதத்திற்கான அரிசி வழங்குவது, 10,000 நபர்களுக்கு புதிதாக முதியோர், விதவை பென்ஷன் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான சென்டாக் பணம் வழங்கும் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் அணி தலைவர் விக்டர் விஜயராஜ் அவர்களின் தாயார் ஜெயராணி சரோஜா மறைவையொட்டி பாஜக இளைஞரணி சார்பாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் அணி தலைவர் விக்டர் விஜயராஜ் அவர்களின் தாயார் ஜெயராணி சரோஜா மறைவையொட்டி பாஜக இளைஞரணி சார்பாக அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இளைஞரணி மாநில செயலாளர் அமல்ராஜ் தலைமையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி தலைவர் கோவிந்தன் கோபதி, மாவட்ட தலைவர்கள் தமிழ்வாணன், பிரேசுடன், பொதுச் செயலாளர்கள் செந்தில், சத்யா, அரவிந்த், துணைத் தலைவர் விகடன் செயலாளர் திரு மாணிக்கம், பொருளாளர் திரு விஷ்ணு ராஜ்பவன், இளைஞரணி தொகுதி தலைவர் திரு வேல்முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் இன்று புதிதாக 1746 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 19 பேர் சிகிச்சை பலனின்றி பலி. புதுச்சேரியில் தொற்று பரவல் வேகம் எடுத்துள்ளது. கடந்த சில நாட்களாக தினமும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் 10ஐ தாண்டியே இருந்து வருகிறது. இதனால் மக்கள் செய்வதறியாமல் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று புதிதாக 1746 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 19 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். இன்று மட்டும் 1079 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 68,373 ஆகவும் இறப்பவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இதுவரை 54,375 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். வீட்டிற்குள் புகுந்த 3.5 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பை வனத்துறை ஊழியர் பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தார். புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெரு விரிவாக்கம். அன்னை நகரில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் வேல்முருகன். தொழிலதிபரான இவர் பணி நிமித்தமாக வெளியூர் சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது வீட்டில் வசித்து வரும் அவரது மனைவி வீட்டின் பின்பக்கத்தில் தொடர்ந்து ஒருவிதமான சலசலப்பு சத்தம் கேட்டு வந்துள்ளதை அடுத்து அங்கு சென்று பார்த்தார். அங்கு சென்று பார்த்த அவர் அங்கு ஒரு பாம்பு இடிபாடில் சிக்கியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலை அடுத்து வேல்முருகன் வீட்டிற்கு வந்த வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் அரை மணி நேரமாக போராடி வலை இடுபாடில் சிக்கி கொண்டிருந்த 3.5 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பை அங்கிருந்து பிடித்து கொண்டு வனத்துறையில் ஒப்படைத்தார். சுகாதாரத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருகிறது. மேலும் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்பட்டுள்ள பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் காலியாக உள்ள செவிலியர்களை தற்காலிகமாக பணி நியமிக்கப்பட்டு அதற்கான நேர்முகத் தேர்வு சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 85 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதற்கு சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் நேர்முகத் தேர்வில் நீண்ட வரிசையில் காத்திருந்து கலந்து கொண்டனர். கம்பன் விழா ரத்து செய்யப்பட்டுவதை ஒட்டி அவரது சிலைக்கு கம்பன் கழக தலைவர் சிவக்கொழுந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் மே 7ஆம் தேதி கம்பன் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக கம்பன் விழா ரத்து செய்யப்பட்டது.
இதனையொட்டி புஸ்ஸி வீதி கம்பன் கழக கலையரங்கத்தில் உள்ள கம்பன் சிலைக்கு கம்பன் கழக தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து தலைமையில் கம்பன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் கம்பன் கழக துணைச் செயலாளர் நீதிபதி அசோகன், கம்பன் கழக உறுப்பினர் கவிஞர் கோவிந்தராஜ் மற்றும் கம்பன் கழக நிர்வாகிகள். இந்தியன் பார்மசி எனும் புதுச்சேரி புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. ஜெனரிக் ஆதார் நிறுவனத்தின் புதுச்சேரியின் புதிய கிளை இந்தியன் பார்மசி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நிறுவனர் அர்ஜுன் தேஷ்பாண்டே கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இது குறித்து அர்ஜுன் தேஷ்பாண்டே கூறுகையில், ஜெனரிக் ஆதார் மருந்துகள் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கப்படுகிறது. மேலும் 500க்கும் மேற்பட்ட ஜெனரிக் ஆதார் கிளைகள் உள்ளன. அதன்படி சென்னை, ஈரோடு, திருப்பூர், வேலூர், சேலம், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமேஸ்வரம் உட்பட ஏராளமான மாவட்டங்களில் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியிலும் தற்போது துவக்கப்பட்டுள்ளது. கொரோனா போன்ற கொடிய நோய்களுக்கும் அரிய வகை மருந்துகளும் கிடைக்கிறது. மேலும் 80% தள்ளுபடியில் அனைத்து மருந்துகளும் இங்கு கிடைப்பதால் ஜெனரிக் ஆதார் மருந்துகளுக்கு எப்போதும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் புதிய கிளை நிர்வாக இயக்குனர் மனோ அவர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்தும் கொடுத்து வாழ்த்து. சித்தானந்தம் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தியாகி சித்தானந்தம் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. தியாகி சித்தானந்தம் அவர்களின் மகன் தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுப்பையா, செல்வம் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம், 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. சீனிவாச ராமானுஜதாசரின் 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. சீனிவாச ராமானுஜதாசரின் 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு சீனிவாச ராமானுஜதாசர் அறக்கட்டளை சார்பாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் பாலகிருஷ்ணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தனசேகர், ராதாகிருஷ்ணன், புகழேந்தி, சுப்பிரமணி, பாலமுருகன், கோபாலகிருஷ்ணன், பலராமன், தாமோதரன், ராம்குமார், தமிழரசன், வரதராஜ், பரணிதரன், கிஷோர்குமார், கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை முன்னிட்டு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முதலமைச்சராக இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்றதை முன்னிட்டு திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு பகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க மாவட்ட செயலாளர் புகழேந்தி அவர்களின் கட்டளையின்படி, வானூர் ஒன்றிய செயலாளர் PKT முரளி அறிவுறுத்தலின்படி கழகத்தின் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி இளங்கோ, மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மகேஷ் நெடுஞ்செழியன், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சங்கர், இளைஞரணி அமைப்பாளர் ராஜவேலு, வழக்கறிஞர் ஜானகிராமன், முருகேசன், சம்பத், குலோத்துங்கன், ஜோதி, ஏழுமலை, வேலு, அருண், கோபால், சிவகுமார், ஹென்ரிதாஸ், ஊராட்சி செயலாளர் சுப்பிரமணியன், பாலு, முன்னாள் கவுன்சிலர் வெங்கடேஷ், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி செயலாளர் சங்கர் இவர்களின் முன்னிலையில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. உடன் ஊர் பொதுமக்களும் பலரும் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் திமுக முதலமைச்சராக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனை புதுச்சேரி திமுக தெற்கு மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் திமுகவினர் வில்லியனூரில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனஸ், துணை அமைப்பாளர் கதிரவன், தொகுதி செயலாளர் ராமசாமி, சோமசுந்தரம், செல்வம், சண்முகம், சுப்புராயலு, ராஜி, மணிகண்டன், சபரி அன்பு, முத்து, வீரா, காட்டாண்டி, முத்துகிருஷ்ணன், ஜானகிராமன், துரை செல்வராஜ், தர்மராஜ், ஜெகன், ரங்கராஜ், சசி, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் சிகாபுதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஸ்ரீதர், பழனி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்தோணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிறைவடைந்தனர்.